வருடத்திற்கான வரலாறு, அதில் வாழ்ந்த மனிதர்கள், அவருடைய உணர்வுகள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது. இதை நாம் நமது கரங்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாக அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் ஜீவனை கொடுத்து அதை நம் கரங்களிலே சேர்த்திருக்கிறார்கள். உலகத்தில் அதிகமாக அச்சடிக்கப்படுகிற புஸ்தகம் இந்த வேதம்தான். அதிக மொழிகளிலே அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் இந்த வேதம்தான். அதிகமாக விநியோகம் செய்யப்பட்ட புஸ்தகம் இந்த வேதம்தான். ஆனால் அதிகமாக அலட்சியம் செய்யப்பட்ட புஸ்தகமும் இந்த வேதம்தான். இன்றைக்கு ஆனால் அது நாம் கர்த்தருடைய பிரதான கருவியினால் இதனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த தேவன் நமக்காக செய்துவிட்டு போன இந்த புதிய உடன்படிக்கை மிக எளிமையானது. ஆனால் இன்றைக்கு அதை முழுவதுமாக குழப்பி அந்தந்த சபையிலே வேறு விதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? அவர் பூமியிலே வந்தார் என்று விசுவாசிக்கிறாயா? அவர் வாழ்ந்தார் என்று விசுவாசிக்கிறாய்? 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இதையெல்லாம் விசுவாசிக்கிறார்கள். முகமதிகள் விசுவாசிக்கிறார்கள், யூதர்கள் விசுவாசிக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறார்கள். அவர் உனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறாயா என்றால் அங்கே தான் தடுமாறும். யூதர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அதே விதமாக முகமதியர்களும் அவரை தங்களுடைய ஜீவாதார பலியாக தனக்கு பலியாக அவர் இறந்தார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் அவர் எனக்காக மரித்தார், அவர் 3 நாள் கலைகளை இருந்தார், மீண்டுமாக உயிர்த்தார் என்பதை இந்த உலகம் இந்த நாளிலே விசுவாசிக்க மறுக்கிறார்கள். நாம் அவர் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அவர் மீண்டுமாக பரலோகத்தை சென்றிருக்கிறார், திரும்ப அவர் வரப்போகிறார். கடைசி காலங்களில் எங்கு பார்த்தாலும் அதற்கான எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட நாளிலே அது மிக எளிமை. இதை யார் கொடுக்க வேண்டும்? எப்படி? அது ஒரு அப்பம், அதை நாம் விட்டு சாப்பிட வேண்டும். அந்த திராட்சரசம் அது ரத்தத்தை குறிக்கிறது, அது சரீரத்தை குறிக்கிறது. இந்த பாட்டு அருமையான பாட்டு நம்ம பாடணும். அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்ட விதமாக தேவனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டு அங்கே நாம் நேருடைய சன்னதிக்கு நேராக யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்பா கிட்ட பொறுத்து நம்ம என்ன இல்லை, ஒரு தடையும் கிடையாது, நடுவில் ஆள் தேவை கிடையாது என்பதை தான் இது நமக்கு போதிக்கிறது. ஆகினால் இதில் பங்கு பெற்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேதத்தின் ரகசியங்கள் மிகவும் அற்புதமான ரகசியங்கள் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். நாம் எவ்விதமாக முதற் பேரானவர்கள் நமக்காக என்ன அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் இந்த நாட்டில் பார்த்தோம். இந்த நாளில் இந்த வேதம் எவ்விதமாக உண்மை உள்ளது, அதில் என்னென்னலாம் போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் சில நேரங்களில் எல்லாத்தையும் என்னதுன்னா கடந்து போகிறோம். அதனால் இது சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும், இன்றைக்கி கவலைப்படாதீங்க. ஆனால் அது முக்கியமானது. நாம் அதெல்லாம் நம்முடைய பார்வையில் நாம் பிள்ளைங்களெல்லாம் சொல்லிட்டு வரோம். இப்போ தான் அது நாம் சில நேரத்தில் நினைக்கிறதே கிடையாது. we take it as granted. அதனால் இந்த விஞ்ஞானத்தில் அநேக தடவை சொல்லியிருக்கேன். நியூட்டனாக இருந்தாலும் சரி, எயின்ஸ்டனாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவிட்டி தியரியில் என்ன சொல்கிறாங்க? 3 காரியம் முக்கியம்: டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர். இப்போ இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வந்தாங்க? உள்ள 10:30 மணி. டைம் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்பேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், நம்மெல்லாம் மேட்ரு உள்ளே வந்திருக்கோம். ஸோ இந்த உலகத்தில் முதல் வசனம் என்ன சார்? ஆதியிலே வாட் இஸ் இட்? டைம். தேவன் எதை படித்தார்? வானத்தை. வாட் இஸ் இட்? ஸ்பேஸ். ஸ்பேஸ் இல்லையா? வானத்தையும் பூமியின் அது மேட்டர். ஆக சயின்ஸோட முதல் வசனத்திலேயே எழுதி வைத்திருக்காரு. அதே விதமாக இங்கே நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் தான் நம்ம படிக்க போகிறோம். 19ஆம் சங்கீதம். தாவீது ராஜா ஏன் தேவனுக்கு பிரியமானவர்கள் நம்ம பார்த்தோம், லெந்த நாட்களிலே பார்த்தோம். ஏறக்குறைய இயேசுனுடைய மரணத்தை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்களை தாவீது ராஜா எழுதி சென்றிருக்கிறார். இங்கே இயற்கையின் அற்புதமான ரகசியங்களை இந்த நாளிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். எவ்விதமாக அவருக்கு அதெல்லாம் புரிந்தது என்று நமக்கு தெரியாது. 19ஆம் சங்கீதம் 681 பக்கம். சங்கீதம் 19 1ஆம் வசனம் படிங்க. In English, Jade. The heavens declare glory. Heavens declare. Heavens heaven. Heavens. என்ன heaven படிக்கிற? Heavens. The heavens declare the glory of God. The glory of God. அப்புறம் firmament shows his handiwork. இதை நம்ம பார்க்கறதே கிடையாது, நமக்கு பார்க்கறதுக்கு நேரமே கிடையாது. இந்த ஒரு வசனத்தில் தாவீது ராஜா தேவனுடைய முழு மகிமை இல்லையா, அவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமை எல்லாத்தையும் இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டார். நான் முழு வானத்தையும் மரம்னால வந்து தான் பார்த்தேன். நாங்கள் சென்னையில் இருக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் கட்டடங்கள் பெருசாக இருக்கிறதுனால முழு
பார்ப்போம், கொஞ்சம் நம்ம தலைமையில தான் பார்க்க முடியும். ஆனால் நான் மறைமலர் வந்து அந்த அப்போல்லாம் மைதா அப்போ முழுதாக கட்டி முடிக்க முடியலை. ஒருவேளை ஈஸ்ட் டு வெஸ்ட் மொத்தமாக பார்க்க முடியும். அங்கே சூரியன் உதித்து சூரியன் மறைவதெல்லாம் நீங்கள் கன்னியாகுமரிலாம் ஓட தேவை. மறைமலரில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் நின்று பார்த்து ரசித்துட்டு போவேன். அந்த நட்சத்திரங்கள் காலையில் 4 மணிக்கு வேலைக்கு போவேன். அந்த நட்சத்திர கூட்டங்களை பார்த்தா தேவனுடைய பராக்கிரமம் இல்லை. எத்தனை கோடி நட்சத்திரம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ண முடியுது, என்ன முடியல. கர்த்தர் ஆபரகம் முடிஞ்சா என்னடானாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆகிப்போச்சு, 5000 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் வரைக்கும் மனசுனால அது என்ன முடியவில்லை. சூரியன் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, எரிந்து கொண்டே இருக்கிறது. யூ கெட் ஹீட் அண்ட் லைட் ஃப்ரம் சன். வேர் இஸ் த எனர்ஜி கம்மிங் ஃப்ரம்? சயின்ஸுக்கு புறமானது இது. விஞ்ஞானத்தினால ஒரு நாளும் அதற்கு பதிலளிக்க முடியாது. 10 என்ன வெடி, லட்சுமி வெடி சேர்த்து வெடிச்சா 10 செகண்ட் ஆகுது. 100 லட்சுமி வெடி சேர்த்து வச்சா எத்தனை செகண்ட் ஆகும்? 10 லட்சுமி வெடி சேர்த்து வெடிச்சா 10 செகண்ட் ஆகுதுங்க. 100 லட்சுமி வெடியை சேர்த்து வெடிச்சா எத்தனை செகண்ட் ஆகும்? கொஞ்சம் எப்படி அது கிடைக்கும்? அப்போ சீக்கிரம் போயிடணும் இல்லை, அப்போ சீக்கிரமெல்லாம் அடிச்சிடணும். அப்போ அங்கே வெடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன் இன்னத்துக்கு அடைஞ்சிருக்கணுமில்ல? விஞ்ஞானத்திலே பதில் கிடையாது. அங்கே ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். அவ்வளோ உஷ்ணம் வரணும், அவ்வளோ வெளிச்சம் வரணும். முதலாவது அதிசயம். ரெண்டாவது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த். எத்தனை டிஸ்டன்ஸ், என்ன டிஸ்டன்ஸ்? ஒரே டிஸ்டன்ஸா 2 டிஸ்டன்ஸ் இருக்குதா? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த்? சூரியனுக்கும் பூமிக்குமான தூரம் 2 தூரம் இருக்குது. ஒன்று கிட்ட, இன்னொன்று தூரம். ஏன்? ஒய்? இட் இஸ் an elliptical path. ரவுண்டாக போச்சுன்னா ஒரே தூரம் தான் இருக்கும். ரவுண்டாக போல. ஏன் எலிப்டிக்கல் பாத் கடவுள் வச்சிருக்காருங்க? சீசன்ஸ்ல மூளைக்கு சொல்றதுக்கு. ரவுண்டாக வச்சா சொல்லுவான், இல்லை இல்லை அது கிராவிடேஷன் போட்டு சுற்றுது இன்னும். அதுக்காக என்ன பண்ணுறாரு அவர்? இங்கே இருந்துட்டு வெளியே போட்டு போயிடலாம். அது போய் கரெக்டாக வந்து முன்னாடி சேருது இல்லைங்களா? ஆக அதுக்கு ரெண்டுக்கு என்னென்ன பேர் தெரியுங்களா? அஃபீலியன், பெரிலியன். அதெல்லாம் நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள். அதெல்லாம் 2 கிட்ட வரும்போது என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. 152 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ? 52 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். அந்த டிஸ்டன்ஸில் ஒருவேளை அந்த தூரம் கிட்ட வந்துட்டு தூரம் போதில்லை. அந்த கிட்ட வர தூரம் இன்னும் கிட்ட வச்சுன்னா என்ன ஆகிடும்? பூமி எரிஞ்சிடும், பொசிங்கிடும். எல்லாமே தூரம் போயிடுச்சுன்னா எல்லாமே வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். எல்லாமே வந்துட்டு அப்படியே கட்டி போயிடும். அந்த டிஸ்டன்ஸ் ஹூ ஹாஸ் மெயின்டைன்ட் இட்? ஒன்று. ரெண்டாவது, வாட் இஸ் த ரொட்டேஷனல் ஸ்பீட் ஆஃப் தி எர்த்? எந்த வேகத்தில் பூமி சுற்றுது? 16,000. 67,000 மில்லியன்ஸ் பெர் ஹவர். அந்த டோட்டல் ரெவல்யூஷன் வந்துட்டு அன்றைக்கி பார்த்தால 1200 கிலோமீட்டர் பெர் ஹவர். 1600 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். அந்த வேகத்தை யார் நிர்ணயிக்குது? 24 மணி நேரம்னா சரியாக என்ன பண்ணுது அது? இது விஞ்ஞானத்தினாலே ஒரு நாளும் பதில் சொல்ல முடியல. இப்போ முதலாவது ஆன்சர் பண்ண முடியுது. இந்த ஃபேன் ஓடணும்னா வாட் இட் ரிக்வயர்ஸ்? இந்த ஃபேன் ஓடணும் அதுக்கு என்ன தேவைப்படுது? சம் எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட். ஸோ வாட் இஸ் த எனர்ஜி ஃபார் திஸ் எர்த் டு ரொட்டேட்? எங்கேருந்து எனர்ஜி வந்து? சயின்ஸ் ஹாஸ் ஒன்று. ரெண்டாவது, அது போகிறதுக்கு ஒரு ட்ராக் இருக்குல்ல, ஹூ நேவிகேட்ஸ் இட்? அது சரியான அதே பாதையில் தான், பாதை மாற்றலை, அதே பாதையில் போயிட்டு வந்தது. சரியான எவ்வளோ ஒரு வருஷம் அது சூரியனை சுற்றி வர எவ்வளோ நாள் ஆகுது? 365 வருடம். அடுத்த வருஷம் எத்தனை நாளில் வரும்? 366 வருஷம் வருமா? வராது. அதே 365 வருஷம். இன்னைக்கு நேற்று தான் அடிக்கடி சொல்லுவோம், வி ஆர் ட்ராவலிங் இன் த ஃபாஸ்டஸ்ட் என்னது மிஷின் இல்லைங்களா, வெஹிக்கிள். அது நம்ம என்னைக்குமா நினைக்கிறோமா? நம்ம பாட்டு படுத்து தூங்கி வச்சுக்கிறோம் இல்லையா? யூ ஆர் ட்ராவலிங். மிக வேகமான ஒரு வாகனத்தில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அது சரியாக எவ்வளோ நேரம்? 24 மணி நேரம் 2 நிமிஷம் ஆகும் நாளைக்கு. ஆகாது. அந்த 24 மணி நேரம் 2 12 ஆகுது. அதே மாதிரி 12 மாதங்கள். ஆக இவைகளெல்லாம் விஞ்ஞானத்தினாலே பதிலளிக்கப்பட முடியாத, இவைகள் தேவனுடைய பராக்கிரமத்தையும் அறிவையும் காண்பிப்பது மாத்திரமல்ல,
அவைகள் அத்தனை அழகாக நிர்ணயித்திருக்கிறார். இந்த பூமிக்கு 2, ஆனால் இன்னொரு 3 இயக்கங்கள் கூட இருக்குது என்று சொல்கிறார்கள். ஒன்று என்னது? இட் ஹாஸ் டு ரொட்டேட். ரெண்டாவது இட் ஹாஸ் டு ரிவால்வ். சூரியனை சுற்றி போக வேண்டியதாக இருக்கிறது, ரெண்டாவது முயற்சி. மூணாவது சொல்றாங்க இந்த அண்டம் முழுவதுமே இயங்கி கொண்டிருக்குதுன்றாங்க, சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்போ 3 இயக்கமாக மாறிவிடும். எவ்ரிதிங் ப்ரெசிஷியஸ். ஒன்று கூட வந்துட்டு ஒரு செகண்ட் கூட தள்ள முடியாது. ஏன் நம்முடைய உடலின் டெம்பரேச்சர் எடுத்துங்க, 94 டிகிரிஸ்னா 94 டிகிரிஸ் தான், 95 சும்மா கலாட்டா. ஆக இவைகளெல்லாம் நிர்ணயித்த ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு ஏதாவது விஞ்ஞானத்தில் பதில் இருக்கான்னு கேட்டால், இத்தனை வருஷம் கூட விஞ்ஞானத்தில் நான் 3 கேள்வி கேட்டேன் ஒருத்தர்கிட்ட. இல்லை ஒரு 2-3 செகண்ட் தள்ளுதுன்றாரு. ஏடா நான் சொன்னேன், இது போகிறதுக்கு எனர்ஜி என்ன இருக்குது? இந்த பூமி எனர்ஜி என்னன்னு கேட்டால் அது தெரியல, எனர்ஜி பதிலே இல்லை. சரி, நேவிகேட்ஸ், ஹூ நேவிகேட்ஸ் இட் தெரியல. இல்லை எங்கன்னா போயிட்டு வந்து சின்ன டைம் மாறுதா? இல்லை. அதுக்கு என்ன வேணும்? இப்போ ஸ்பீட் ரெகுலேட்டர் இல்லை, ஃபேனில் போட்டிங்கன்னா ஸ்பீட் ரெகுலேட்டர். அதே நீங்கள் வந்துட்டு யூபிஎஸ்சில் போட்டிங்கனால அது எல்லாமே போயிடுது. இல்லை, மாறுது. ஏரோப்ளேன் போகுதுன்னா 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா கரெக்டாக 800லேயே போக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இட்மே கொஞ்சம் சில நேரத்தில் காற்று காடிச்சாலோ அதுக்கு இட்மே கெட் டவுன். ஆனால் பூமி அப்படி கிடையாது. ஆக தேவன் தம்முடைய பராக்கிரமத்தை, சரிங்களா, நம்முடைய கரத்தின் கிரியைகளின் மூலமாக தேவன் நமக்கு அவரை we take it granted. அது என்னமோ நட்சத்திரம் இருக்குது, அது என்னமோ பூமி இருக்குது இல்லைங்களா? அப்படி இல்லாமல் இதில் அப்புறம் வேறு என்ன நடக்குது இந்த பூமியில்? அது மாத்திரம் சொல்லிட்டு நான் அடுத்தது போயிடுறேன். வேறு என்ன நடக்குது இந்த பூமியில்? மனிதன் தண்ணீருக்காக தேடி கொண்டு இருக்கிறான். இப்போ கூட எங்கேயாவது தண்ணி கிடைச்சுதான் நீங்கள் யாராவது சொல்லுங்கள். எங்கேயுமே தண்ணி கிடையாது. எங்கேயாவது ஜீவன் இருக்கா? ஜீவன் வந்துட்டு இயற்கையாக உண்டாந்தா நம்ம எல்லா இடத்துல உண்டாகி இருக்கணும். இல்லை, நம்முடைய தேவன் இதை மாத்திரம் தெரிந்து கொண்டு இங்கே ஜீவனை ஜீவன் என்னங்க இன்யூமரபிள், கணக்கிலடங்காத ஜீவன்கள். அந்த ஜீவன்களை மாத்திரமில்ல, அவைகள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூனை குட்டி போடுது. ஹூ டாட் இட்? ஆனால் அவர்கள் இனப்பெருக்கம் செய்து கொள்வதற்கான ஒரு விஞ்ஞானம். அதன் பிறகு 5 பண்ண டீகம்போசிங்ன்றது பெரிய சயின்ஸ். அது இதெல்லாம் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இந்த பூமியில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைங்களா, ஆகர்ஷண சக்தி. இந்த பூமியில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்த சக்தி. இந்த பூமியில் அட்மாஸ்பியர் இல்லைன்னா என்ன ஆகிடும்? காற்று சுவாசிக்க முடியாது. காற்று இல்லைன்னா என்ன பண்ணணும்? வி cannot have ஆக்சிஜன். ஏன் 2 வச்சுருக்க? ஒரு பிளட் ஓட்டினா நீங்கள் உயிரோட இருக்கிற மாதிரி வச்சுருக்கலாம்ல? இல்லை, அவர் இருக்காரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருக்கா? நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் மூச்சு விடும்போதும் 2 தேவை உங்களுக்கு. அதே மாதிரி கரண்ட்டு பாருங்கள், நீங்கள் 2 தேவை, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஒரே இதில் கரண்ட் வந்திருக்கலாம்ல? ஸோ அவர் தன்னுடைய ப்ரெசன்ஸ், நான் இருக்கிறேன் என்பதை தெரிவித்து கொண்டே இருக்கிறார். நமக்கு என்ன போச்சு? அதில் பொருள் அது ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கு சின்ன வல்ல பிள்ளைங்க பிறகு எல்லாரும் ஃபார் எனி திங் அண்ட் எவ்ரி திங் அவர் வந்து அந்த ஒரு வசனத்தில் நம்ம இதை போதிச்சு போகிறார். யார்? தாவீது ராஜா. சாதன் வானங்கள், ஏன்னா அவர் நிறைய வானத்தை பார்த்து யாராக தான் இருக்கணும், தாவீது ராஜா தான் இருக்கணும். அவர் மாடுகளை வைத்து கொண்டு இருக்கும்போது வானங்களை அதிகமாக பார்த்துருப்பார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயுடைய அவருடைய கரங்களுக்கு கிடையே இருக்கிறது. நான் இந்த 10 பாயிண்ட்டு ப்ளஸ் அவருடைய டிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், டைப் பண்ணி ஐ வில் சென்ட் இட் டு யுவர் ஃபோன் நம்பர்ஸ். 2ஆம் வசனம் படிங்க. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஓகே, இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 500 வருஷம் எடுத்துக்கலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி த ஆக்டிவிட்டி ஃப்ரம் தி எர்த் இன்டு த அட்மாஸ்பியர் ஏன்னா இருந்திருக்குமா? ஏதாவது இருந்ததா? கத்தி வச்சு சண்டை போட்டுக்கணும், அவ்வளோதான். இல்லை, மற்றபடி அட்மாஸ்பியருக்கு மனுஷன் போல, அநேகமாக போல. இப்போ அட்மாஸ்பியர் என்னென்ன எதுக்குதெல்லாம் போகிறான் மனுஷன்? ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், 2ஆவது ஒன்று தான் ஹெலிகாப்டரு, சேட்டலைட்ஸ், ராக்கெட், சேட்டலைட். இப்போ என்ன நடந்துருக்குது? வீடை கட்டி நாங்கள் சுற்றின்னு இருக்கான். இப்போ வந்துட்டு சண்டை. இங்கேருந்து ட்ரோன்ஸ், மொத்தமாக ட்ரோன்ஸ் போய் அவன் அடிக்கிறான், அவன் இவன் அடிக்கிறான். இதுக்கெல்லாம் மேலே எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்குது? அட்மாஸ்பியர் என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? இந்த வசனத்தை பொறுத்த விதமாக இது என்னது? இது கிளவுட். தாவீது ராஜா எப்படி தெரியும்?
உங்கள் பையன் அமெரிக்காவில் இருந்தால் பேச முடியுமா இப்போ? எப்படி போகுது? எப்படி பேசுறீங்க? அலோன்றீங்களா? எப்படி போகுது? டவுட்ஸ் வார்த்தை அது எப்படி அவர் தாவீது அதை தெரியும் இல்லை? படம் அது வார்த்தை அதான் சொல்கிறாரு, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கிற விடாமா அறிவு. நிறைய சர்ச்சிங், கூகுள் சர்ச்சிங்கில் எல்லாம் நடக்குது நைட் டைம்ஸா இல்லை? இப்போ காலையில் அந்த குட் மார்னிங் மெசேஜில் நிறைய போடாதுங்க, ரொம்ப ரொம்ப க்ரௌடாகி போகுது அப்படின்றான் இல்லைங்களா? இன்றைக்கி நிறைய பேர் கேட்டால் நைட்டில் ஒர்க் பண்ணுறான். எல்லாம் ரெண்டும் கேட்டால் நைட்டில் உங்களுக்கு இட்ஸ் நாட் தட் மச் க்ரௌடட், ஸோ வி ஆர் யூஸிங் த அட்மாஸ்பியர். இப்போ இதெல்லாம் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிடுவார். இந்த சிஸ்டம் கர்த்தர் பண்ணியிருக்கிற சிஸ்டம், தான் இருக்கிற டே நாங்கள் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இவன் எதுக்கு நான் என்னோட பிரசங்கத்தை ஒன்றும் சொல்லலைன்னு பார்த்தேன். அப்புறம் ஜெபத்தில் வந்து மாட்டிக்கிறான். ஜெபத்தில் வந்து சொல்கிறாப்புல அது சூரிய எத்தனை ஸ்பியர் இருக்குதுமா? அட்மாஸ்பியர், அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், பரவாயில்ல, ஓரளவுக்கு தெரியுது பசங்களுக்கு இல்லை? அதுவும் இந்த கிளாஸில் தெரிஞ்சுது, ரொம்ப சந்தோஷம் இல்லை? ஸோ போலிட்டிக்கல் சொல்கிறாரு மூணாவது, அது ரொம்ப பரவாயில்ல, பிள்ளைங்க சொல்லிச்சா என்ன அசுதான். அதுதான் முதல்ல படிக்க சொன்னேன். வானம்னு இல்லை இங்கிலீஷில், என்னன்னு சொல்லுது? ஹெவன்ஸ். யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? ஹெவன்ஸ் தான், ஹெவன் கிடையாது இல்லையா? சொல்லிட்டு ஆகிலும் 4ஆம் வசனம், பூச்சக்கரத்து இது கூட நம்ம பார்த்தோம், அன்னைக்கு பார்த்தோம். இந்த பூமி ரவுண்டுன்றது எல்லாம் அடிச்சுக்கினானுங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, ஏசாயா சொல்கிறாரு, இந்த பூ என்னது? சக்கரம், பூச்சக்கரன்னு தாவீது எழுதுறாரு. பூச்சக்கரத்தின் கடைசிக்கு செல்கிறார்கள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை. அந்த கூடாரன் போடும்போது இட் இஸ் ஸ்டாட்டிக், ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அப்போ நம்ம என்ன நினச்சோம்? சூரியன் நகர்ந்து இருக்குது, பூமி ஸ்டாட்டிக்காக இருக்குதுன்னு நினச்சோம். பூமி ரவுண்டுன்னு நிறைய தெரியல, ஃப்ளாட்டுன்னு நினச்சிருந்தாங்க. அப்புறம் தான் வந்து பூமி ரவுண்டுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போது இதில் என்ன, இதில் இப்போ அது ஓட மகிழ்ச்சியை சுற்றி ஓடுது. 6ஆம் வசனம் படிங்களேன். அதன் காந்திக்குன்னு சொல்லும்போது இங்கே இங்கிலீஷில் வந்துட்டு இட் இஸ் ஸ்டாண்டர்ட் அஸ் ஹீட், அதனுடைய உஷ்ணம், அல்லது இட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். காந்தனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லையா, அதனுடைய ஈர்ப்பு அப்படின்னு வருது. ஆனால் இப்போ இது வந்து சயின்ஸுக்கு எதிராக இருக்குது. இவர் தாவீது சொல்லணும்னா சொல்கிறாரு, அது வானங்களில் எதுவோ சொல்கிறார், சூரியனை சொல்கிறார். ஒரு முனையிலேருந்து புறப்பட்டு இன்னொரு போது சொல்லு. அது எனக்கு ரொம்ப என்னடா அப்படின்னு நான் இப்போ யோசனை பண்ணினே இருந்தேன். பட் முன்னாடி எங்கன்னா சொல்கிறேன், சூரியனுக்கு ஒரு கூடாரோட வச்சார். அப்போது இன்றைக்கி நம்ம இந்த தப்பை பண்ணுறோமா? எல்லா சயின்ஸும் வந்துருச்சு இல்லை? இன்றைக்கி இந்த தப்பை பண்ணுறோமா? தாவீது ராஜா 2000 3000 இல்லை 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. ஒருவேளை அவர் பார்த்ததுனால எழுதிக்கலான்னு வச்சுக்கலாம். பட் இட்ஸ் நாட், தப்பு பண்ணல அவர். அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறோம் சொல்லுங்க பாலா? இப்போ சார் ஜிப சூரியன் எங்கே உதிச்சு எங்கே மறையுது? இங்கிலீஷில் சொல்லு. சரியா சொல்லு. Sun rises in the east. Sun Rises in the east, in the west. Correct அது? Sun never sets. கரெக்டா? Sun never sets. இல்லை இப்போ நீ சொன்னது இஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? வித் ஆல் யுவர் சயின்டிஃபிக் நாலேஜ் she says sun rises in the east. Is it correct? Then how to say it? It seems as if the sun. நான் தெரியாம ஸ்கூலில் டீச் பண்ணேன், ஒரு அதை வச்சு ஒரு பெரிய எஸ்ஸே எழுதிட்டான். ஸோ இட் சீம்ஸ் டு ரைஸ் இன் தி ஈஸ்ட், பட் வி டேக் இட் அஸ் கிராண்டட் இல்லை? சூரியன் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைகிறது என்று தோவினோ நமக்கு தெரியும் அது மறையில. பட் வழக்கத்தில் நம்ம சொல்லிட்டு வர மாதிரி இங்கே தாவீது சொல்கிறார். ஒரு 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 அறிஞர் எழுதுறாரு, சிங்கிள் டைமென்ஷனல். அது இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது அதனால அவர் சொல்கிறார், இது அதே தப்பு சொல்லிட்டு சொல்கிறேன், அதே தப்பு நீ பண்ணி நிற்கிறடா,
நீ என்ன பண்ணுற சொன்ன மாதிரி த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இந்த வெஸ்ட் தான் நீயும் சொல்லின்னு இருக்கிற. அதனால் 2800 வருஷத்துக்கு முன்னாடி தாவீது சொன்ன தப்பு இல்லைன்னு சொன்னார். சரி, ஆக இவைகளெல்லாம் வந்துட்டு தாவீது ராஜா அங்கே மேலே சொல்லிட்டு கர்த்தருடைய மகிமை அவருடைய பராக்கிரம் இல்லாத சொல்லிட்டு இப்போ 7, 8, 9 இங்கே தான் ஒரு வேதத்தினுடைய ரகசியம். கர்த்தருடைய வேதம் இங்கிலீஷ்ல என்ன இருக்குதுவா? கர்த்தருடைய the law, right? ரெண்டாவது கர்த்தருடைய 6 இருக்காங்க. கர்த்தருடைய டெஸ்டிமோனி ஆஃப் த லார்ட் இல்லையா? சாட்சி என்ன சொல்லுது இங்கிலீஷ்ல? டெஸ்டிமோனி ஆஃப் த லார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? த லா ஆஃப் த லார்ட், த டெஸ்டிமோனி ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய என்னது இது? ஸ்டாட்யூட்ஸ். ஸ்டாட்யூட்ஸ். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் law and statutes? What's the difference between law and statutes? Made by man. Statutes is made by God. இல்ல. What is the difference between statutes and law? கற்பனைகளா? இல்ல. லான்னா நோ என்ட்ரி போகக்கூடாது. குடியை கெடுக்கும் சொல்லி விற்றுட்டு போட்டுட்டு விற்பான். சிகரெட் வந்து என்ன, சிகரெட் குடிச்சா என்ன புற்றுநோய் வரும்னு சொல்லி போட்டுட்டு அது விற்பான். அது ஸ்டாட்யூஸ். அது என்னன்னு போட்டுருவான் மேலே? ஸ்டாட்யூட்டரி. இட் இஸ் அப் டு யூ. ஸ்டாட்யூட்டரி ஒன். இது சொல்லுவான் உனக்கு. நான் சொல்லிட்டேன்பா. நான் சொல்லிட்டேன் உனக்கு, உன் இஷ்டம். ஆனால் நோ என்ட்ரி போகக்கூடாது. லா இல்லையா? தமிழ் அது இன்னொரு தப்பம் பண்ணி இன்னொரு சரி. அப்போ 3 நியாயங்கள் செம்மையும் வாட் இஸ் தட்? கமாண்ட்மெண்ட்ஸ். தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. மொத்தம் எத்தனை பார்த்தீங்கப்பா? 6 இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் ஆரம்பிச்சு என்னென்ன இருக்குது? கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய நியாயங்கள். சரிங்களா? 2 நியாயங்கள் இருக்குதாங்க. முதல்ல ஒரு நியாயம் இருக்கா? ரெண்டாவது நியாயம் இருக்கா? இங்கிலீஷ்ல என்ன பாருங்க, முதல் நியாயத்துக்கு 2ஆம் நியாயத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான். ஜட்ஜ்மெண்ட்ஸ். அப்போ பின்னாடி இருக்கிற நியாயம் என்னது? நியாய தீர்ப்பு. முன்னாடி இருக்குது சட்டங்கள். இப்போ நியாயாதிபதினு சொல்கிறல, சட்டத்தை தெரிந்தவன் நியாயாதிபதி. ஆக முன்னாடி இருக்கிற நியாயம் என்பது சட்டங்கள், 2வது நீதி அவருடைய தீர்ப்பு. ஆக இதை இந்த 6 காரணங்களை குறித்தும் இங்கே தாவீது ராஜா நமக்கு அருமையாக போதிக்கிறார். சொல்லிட்டு 10ன்னு சொல்கிறார். எதுலேருந்து? கர்த்தருடைய வேதம்னு ஆரம்பிக்கிறார். இப்போ இது வச்சு நீங்கள் தனியாக ஒன்றா பண்ண ஒரு நாளைக்கு இப்போ அது பிரசங்கம் பண்ண முடியாது. த 6 குவாலிட்டிஸ் ஆஃப் த பைபிள். புரியுதுங்களா? யூ ஹாவ் டு டேக் இட் ஆஸ் த 6 கண்டென்ட்ஸ் ஆஃப் த பைபிள். 6 வேத வசனங்கள். ஏன்னா இங்கே வேதத்தை பற்றி தான் போதிக்கிறார். முதல்ல தேவனுடைய பற்றி போசுறாரு. அவருடைய மகத்துவம், அவருடைய பராக்கிரத்தை போதிச்சுட்டு என்ன பண்ணுற? அடுத்தது வேதத்துக்கு வர்றாரு. வேதத்துக்கு வந்துட்டு அந்த 6 குவாலிட்டி சொல்லிட்டு போகிறாரு. அது நம்ம கர்த்தருக்கு சித்தம் பண்ணாலும் அப்புறம் தனியாக பார்த்துக்கலாம். அப்புறம் சொல்கிறாரு 10வது என்னவா? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவைகள், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாய். ஆக இப்பேற்பட்ட ஒரு வேதத்தை இப்போ நம்ம காலையில் சொன்ன மாதிரி we have many a times omitted, இல்லை, we have many a times ignored the word of God. கர்த்தருடைய வசனத்தினுடைய அந்த அருமை நமக்கு என்ன ஏற்பட்டுங்க? இப்போ அவங்களாம் சொன்ன படிங்கன்னா படிக்க மாட்டேன். 2 இது எழுதுனா 8 வசனம் எழுதுனேன், 7 வசனம் எழுதுனேன். அந்த வயசில் அப்படி தான் இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி தான். நானும் அப்படி தான். நிறைய நாள் இதனுடைய அருமை நமக்கு தெரியாது. தாவீது ராஜா அப்படி இல்லை. அவர் இந்த எப்பெல்லாம் அவர் மேய்ச்சாரோ அப்போத்தந்தே அந்த சுவை, அதுவும் அவர்கிட்ட இவ்வளோ பெரிய வாதம் கிடையாது. அவருக்கு இருந்து 5 அதுக்கு மேலே என்ன இருந்திருக்குமா? அவர்கிட்ட சாமுவேல் இருந்திருக்கலாமா? அவர்கிட்ட ஜோஷுவா இருந்திருக்கும், புக் ஆஃப் ஜோஷுவா இருந்திருக்கும், நியாயாதிபதிகள் இருந்திருக்கும், சாமுவேல் கூட இருந்திருக்கலாம். ஆக அதை வச்சுட்டு அவர் இவ்வளோ சொல்கிறாருன்னா, இப்போ நமக்கு வந்து தேனிலும் தெளிதேனிலும் அப்படிப்பட்ட ஒரு சுவை நமக்கு இருக்கணும். ஆனால் என்ன யாரும் என்னங்குது?
இந்த இதுதான் செல்ஃபோன் தான் வச்சுன்னு பார்த்துருக்கு எல்லாருமே தான். அதில் ஓடிடி 17 ஃப்ரீயாக தரேன், அது பண்ண சினிமா. சாத்தான் என்ன பண்ணிட்டாங்களே அந்த பக்கம் போகாதபடிங்க தடுத்து வச்சுட்டான். அதை விடுங்க நீங்கள். நம்ம இவர் சொன்ன முதல் வாசனம் ஒரு வாசனம் நம்ம கண்ணில் தான் இருக்குது. எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். நான் சில நேரத்தில் போய் நின்றுடுவாங்க நேரத்தில் சூரியன் அசமிக்கிறது. நீங்கள் இந்தியா நம்ம தமிழ்நாட்டிலே நீங்கள் மரமில் நல்லா பார்க்கலாம். அந்த ட்ராக்கு கீழே நிற்கும்போது கண்ணுக்கு எதில் சூரியன் மறையதை நம்ம அது மூமெண்ட்டு நீங்கள் உங்களால் உணர முடியும். சித்திரை மாதத்தில் இந்த நிலவரத்தை இதை ஸ்பெரிக்கல் ஷேப் உங்களால் பார்க்க முடியும். வி இக்னோர் இட். நமக்கு அதெல்லாம் நல்லா அவ்வளோதான் அப்படின்றான். ஆனால் தாவீது ராஜா சொல்லித்தரார். ஸோ ஃப்ரம் திஸ் டே யூ ட்ரை டு என்ஜாய் த பியூட்டி ஆஃப் காட், ஒண்டர்ஸ் ஆஃப் காட். அவருடைய பராக்கிரமம் அதுதான் சொல்கிறார். அவருடைய கரத்தின் கரைகளை பாருங்கன்றது. கரத்தின் கரைகளை பார்த்துட்டு அடுத்தது கீழே வர்றாரு. அது கம்பேர் பண்ணுறாரு வேதத்தை. அதை விட சுவையானது. அதையும் பார்க்கலாம் இதையும் பார்க்கலாம். சொல்ற தேனிலும் தெளிகோட்டுமா 11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகள் கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். 14ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். என்ன ஒரு ரிச்னஸ், என்ன ஒரு ஃபுல்னஸ். ஒரு 19ஆம் சங்கீதம் வந்துட்டு எழுதுறாருன்னா அவர் வந்துட்டு தீர்க்கதரிசனமாக முக்கியமானது இந்த காலத்தில் இருக்கிற இந்த நெட்டு எது காட்டாலும் க்ளவுட். இப்போ நமக்கு இது பார்த்துட்டு நீங்கள் க்ளவுடில் தானே போடுறோம். அதை அன்றைக்கி சொல்லியிருக்காரு தாவீது ராஜா. அன்றைக்கி இந்த சத்தம் கேட்குது. நீங்கள் வந்துட்டு கூகுளில் போய் பார்க்குறது எல்லாமே நெட்டில் இருக்கிறது தானே, எல்லாமே காற்றுல இருக்கிறது தானே. அவர் சொல்கிறார், அவர் பகலுக்கு பகல் இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பெரிய தீர்க்கதரிசனம். வானங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு ப்ராக்டிக்கலாக அவர் பார்த்து அவர் என்ஜாய் பண்ண. நம்ம அநேக நேரத்தில் வி டேக் இட் அஸ் கிராண்டட். இவ்வளோ இருக்குது, இந்த 10 காரியம் இருக்குது. மனுஷன் போனால் மூணில் அட்மாஸ்பியர் இருக்கா? இல்லை. 3ல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கா? கிடையாது. இல்லை. அங்கே போனால் என்ன பண்ண நீங்கள் என்ன பண்ண பறக்கணும். யூ கேன் நாட் வாக். நோ வாட்டர். தண்ணி தேடினே இருக்கிறான். முந்தானே ஒன்று போட்டது எதுக்கோ ஒரு இடத்துல நீர் திவலைகள், நீர் துளிகள். இங்கே 70% வாட்டர் இல்லை. அந்த தண்ணி வரலான்னு பார்த்தேன். இவ்வளோ தண்ணி. அப்போ உயிரினா எல்லா இடத்துலையும் வந்திருக்கணுமே, எல்லா கிரகத்துலையும் வந்திருக்கணுமே. ஒரு கிரகம் கூட வாழ்வதற்கான சரியான காரியங்களே கிடையாது. அவர் இதை மாத்திரம் தெரிந்து கொண்டு இவங்களெல்லாம் அதான் சொல்கிறார். தேவரால் he gave a foundation சொல்கிறான். he found எவ்வளோ வேகத்தில் போகணும், என்ன பாதையில் போகணும், எவ்வளோ கிட்ட வரலாம், இவ்வளோத்தையும் டிட்டர்மின் பண்ணதெல்லாம் இன்றைக்கி த லைஃப் இஸ் சஸ்டெயின். அது மாத்திரம் இல்லை, அந்த ஜீவனை காத்துக்கொள்வதற்கு ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளதாக ஒரு உயிர். அந்த ஒரு எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பூனை தான். எப்படியா ஒரு வருஷம் இப்போ தான் 3 குட்டி செத்துச்சு, மறுபடியும் இப்போ தான் 3 குட்டி. த கிரியேட்டிவிட்டி இஸ் தேர் இன் எவ்ரி லைஃப். அதன் பிறகு கேட்டிருப்போம். நீங்கள் பெரிய பெரிய ஜீவன்களெல்லாம் அழிஞ்சு போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கன்னா அவங்களோட கேர்காஸ் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? டு நாட் நோ. அது எங்கே போய் அதுங்களாம் சாவுது, அவங்க எப்படி டீகம்போஸ் ஆகுது. ஒருவேளை டீகம்போஸ் ஆகாமல் தான் என்ன இருக்கும் உலகம். எங்கே பார்த்தாலும் பணங்களாகிறது. இன்னைக்கு காலை யாரோ ஒருத்தன் போகிறான். காசி தான் வந்துட்டு உலகத்திலேயே மரணத்தை வந்துட்டு ரொம்ப இதுவாக ஏற்றுக்கிற ஒரு யாரோ. அங்கே போனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ எரிக்கிறான் கொள்றான்னு பாடுறான். ஆக கர்த்தர் தம்முடைய எல்லா காரியங்களும் நாம் பார்த்து நாம் அவரை புரிந்து கொள்ளும்படியாய் 2 காரியம் வச்சுருக்கார். 2மே நீங்கள் என்ன சொல்ல முடியாது. நம்ம ஒரு நாள் விக்கனாட்டே சால்ஜா, நம்ம ஒரு நாள் அவருக்கு என்ன சொல்ல முடியாது. இல்லை சாமி எனக்கு தெரியாது சொல்ல முடியாது. அவங்க கண்ணத்தில் தானே இருந்தது எல்லாமே. அதே விதமாக இது வந்து நம்மளோட கரங்களிலே இருக்குது. இது சொல்லும் போது இவ்வளோ சொல்கிறார். அந்த 6 காரியங்களை சொல்லியிருக்காரு. 6க்கு அப்புறம் அதனுடைய குணாதிசயங்களை சொல்கிறாரு. அதன் பிறகு அதனால் எனக்கு என்ன ப்ராப்ளம் நம்ம காலேருந்து பார்த்து நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன்னா அந்த வேதனை இட் ஸ்பீக்ஸ் வித் யூ. இட் இஸ் அ லிவிங் வேர்ட் ஆஃப் காட். இது வந்துட்டு ஒரே மாதிரியாக பேசுறது இல்லை. இட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இன் யுவர் லைஃப்ஸ். ஆக அதிகமாக இதை நேசித்து
இதை புரிந்து கொண்டு நம்ம போன வாரம் பார்த்தோம், பிரதர் கூட சொன்னீங்களே, இட் இஸ் ஆல் ரிட்டன் இன் திஸ் வேர்ட் ஆஃப் காட். இதெல்லாம் போய் எனக்கு தெரியாமல் போச்சு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால் சொல்லிட்டு கர்த்தாவே என் கண்மலையும் என் மீட்புமாய் கர்த்தாவே இது எல்லாருக்கும் தெரிஞ்சு வருவாங்க. என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் நான் வரப்போகிறேன். ஒரு வாரம் முழுசு நம்ம இதயத்தின் தியானங்கள் எப்பொழுதும் தேவனை ஆராதித்து கொண்டு தேவனை குறித்தே சிந்தித்து கொண்டு அவருடைய வேதத்தின் சுவை எப்பொழுதெல்லாம் இதை நம்மளால் படிக்க முடியுமோ, அதை சிந்திக்க முடியுமோ சிந்தித்து கொண்டு கர்த்தருக்காக காத்துக்க கர்த்தர் நமக்கு இருக்கிறார்.